தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், வணக்கம். சொல்லுங்கள், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை டாடா நகர் பகுதியை சேர்ந்த செல்வநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த மாதம் 10ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் கோடியக்கரைக்கும் தென்கிழக்கே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் அவர்கள் மீன்பிடித்ததாக கைது செய்தனர். கைது செய்யும் பொழுது மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் நீதிமன்ற காவல் பருத்தித்துறை நீதிமன்றம் விடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று 12 மீனவர்களும் பருத்தித்துறை நீதிமன்ற நீதிபதி பொன்னுசாமி கிருசாந்தன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது இலங்கை கடற்படையினர் சார்பில் விசைப்படகு மோதி தங்களது அதாவது கடற்படைக்கு சொந்தமான படகு சேதமடைந்திருப்பதாகவும் கடற்படை வீரர்கள் 2 காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அதற்கு நஷ்டஈடாக 8 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என கடற்படைத்தார் சார்பில் நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த 12 மீனவர்களுக்கான தீர்ப்பை தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 8 லட்சம் ரூபாய் இவர்கள் கோரி இருப்பதனால் இலங்கை யாழ்ப்பாணம் சட்ட மாதிரி திணைக்களத்தில் இந்த வழக்கானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் தரும் தகவல் அடிப்படையில் இந்த மீனவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி கிருஷ்ணாந்தன் தெரிவித்திருக்கிறார். இந்த மீனவர்களுக்கு வருகின்ற 1ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை இவர்களுக்கான காவல் நீட்டிப்பையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கனகதாரா, தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.